யூகேல உங்களுக்கு வேலை வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படின்னா யூகேல நீங்கள் வேலைக்கு வரணுன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்தியா காசுக்கு 25,000 மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு யூகேல வேலை கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வேணும், இல்லை ஒரு பேங்க்கில் வேலை வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களே உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். இன்னொரு விஷயம் இருக்குது, அது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரிஜினல் அவங்களோட இங்கே இருக்க கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மினிமமாக வந்து 1,00,000 முன்னாடி பே பண்ணணும். ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து யூகே மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க நிறைய இடத்துலேருந்தும் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வரும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ என்னென்னா இப்போ யூகேல உங்களுக்கு வேலை வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படின்னா யூகேல நீங்கள் வேலைக்கு வரணுன்னா சில பேர் வந்து 5 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, சில பேர் 10 லட்சம் கேட்குறாங்க. பட் வந்து சில பேர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. வெறும் 25,000 இந்தியா காசுக்கு 25,000 மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு யூகேல வேலை கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பார்க்காம உடனே எனக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ எனக்கு வேலை வேணும்னு கேட்காதீங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டு அடிச்சிங்கன்னா அதை ரிப்ளை பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், சரியா? ஸோ என்னென்னா இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அது நிறைய பேர் வந்து பாதி பார்த்துங்க, பாதி பார்க்கல, நிறைய பேருக்கு போய் சேரல. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வேணும், இல்லை ஒரு பேங்க்கில் வேலை வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களே உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். இமெயில் வந்துச்சுன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது 250 பவுண்டு தான். ஸோ அந்த டீட்டெயில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட இது ஃபுல் சிவிலாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஓகேவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும். அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து 250 பவுண்டு, இது நம்ம ஊர் காசுக்கு 25,000 தான். இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, அது எப்படின்னா உங்களுக்கு வந்து லெஜிட்டிமேட். இப்போ இங்கே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்கேம் யாராச்சும் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள் அவங்களுக்கு என் கம்பெனி இருக்கான்னு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒரிஜினல் அவங்களோட இங்கே இருக்க கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க கூட பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் சிவி அனுப்பணும். அப்புறம் அவங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்க்கெலாம் அவங்க வேலை பார்ப்பாங்க, ஷெல்லு இவங்களுக்குலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அவங்க சார்பாக உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சின்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மினிமமாக வந்து 1,00,000 முன்னாடி பே பண்ணணும். இல்லை 50,000 சொல்லுவாங்க, இல்லை 25,000 கூட சொல்லலாம். ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் இன்னொரு 2,00,000 பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 5,00,000 கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெரிய வேலைகள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 5,00,000 10,00,000லாம் கிடைக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி 2-3 வகையான வேலைகள். இது வந்து யூகே மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்க நிறைய இடத்துலேருந்தும் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி 2 விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதில்ல. ஏன்னா ஒன்று, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, திருநெல்வேலியில் கோயம்புத்தூரில் உட்காந்துருக்கீங்க, உங்களோட இமெயிலை அவன் எப்படி கண்டுபிடிச்சி உங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிறான்? அப்போயே ஃபஸ்ட்டு கேள்விக்குறியாக இருக்கணும், இவன் ஏன் நம்மளுக்கு இமெயில் அனுப்புகிறான்? ஆயில் கம்பெனியில் வேலை தரேன், இந்த வேலை தரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முழிச்சிக்க மாட்டீங்க. அங்கே தப்பு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஓகே கம்மியாக தானே காசு கேட்குறான்னு நீங்கள் கொடுத்துட்டு உள்ளார மாட்டிக்கிறீங்க. எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நான் 5 லட்சம் கொடுத்துட்டேன், 10 லட்சம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எல்லாம் அந்த பெரிய ஃப்ராடு கம்பெனிங்க, நிறைய ஸ்கேமு நடந்துகிட்ருக்கு.
ஊர்லேருந்து எப்படியாச்சும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்னு நிறைய பேர் வந்து அந்த ட்ரீம்ஸோடு இருக்கும்போது இந்த மாதிரி மக்கள் வந்து உங்களை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நான் நிறைய பேர் திட்டிகிட்ருப்பீங்க, என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நான் சொல்லலைன்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இமெயில் வருதுன்னா அது தப்பு. ரெண்டாவது விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஒரு நயா பைசா உங்கள்கிட்ட வாங்குறானாலே அது தப்பு. ஓகேவா? அவன் வேறு மாதிரி வந்து இப்போ எப்படின்னா ஏதாச்சும் சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்கனாலும் நீங்கள் கொடுக்கவே கூடாது. அது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டு வரீங்கன்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வரீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்னா உங்களை தேடி ஒரு இமெயில் வருதுனாலே அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அதை பற்றி பேசாதீங்க. ரெண்டாவது வந்து காசுன்னு ஒரு விஷயம் வந்தால் காசு கொடுக்கவே கொடுக்காங்க. மூணாவது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் கேட்குறான் சார், நான் பார்த்தோன்னே அது ஃப்ராடுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ சொன்னேன், நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைனில் அந்த கம்பெனி இருக்கும், கவர்மெண்ட் சைட்டில் போனால் அந்த கம்பெனி இருக்கும். ஆனால் அவன் இருக்க மாட்டான் அந்த கம்பெனியோட ஓனர். இன்னொரு நல்லா இருக்க கம்பெனியே இவன் என் கம்பெனின்னு சொல்லி ஏமாற்றி உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு அந்த வெப்சைட்லேருந்தே கம்பெனிக்கு இமெயில் அனுப்பிச்சு இல்லை ஃபோன் பண்ணி உங்களுக்கு தான் இந்த வேலையா, உங்கள் இதில் தான் வேலை இருக்கா அப்படின்னு கேட்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனி, இங்கே இருக்க கம்பெனி, அதோட ஹெல்ப்லைன் இன்னொரு கம்பெனி, அது அவங்களோட கம்பெனின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். ஆனால் அவன் கிளியராக நீங்கள் வெப்சைட்டில் இல்லைன்னா கூகுளில் போய் அந்த ஹெல்ப்லைன் ஸ்கேம்னு போட்டிங்கனாலே அந்த கம்பெனியே வந்து கிளியராக போட்டிருக்கான். இந்த மாதிரி எங்கள் பேரை சொல்லி நிறைய பேர் பணம் வாங்கிட்டு இருக்காங்க, பணம் கேட்டாலே அது நாங்கள் இல்லை, தயவு செஞ்சு யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு. இது ரொம்ப சிம்பிள் செக்கு. நீங்கள் போய் பார்க்கும்போதே அது வருதா இல்லையா, இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு யாராச்சும் ஃபோன் பண்ணி கேட்க வைக்கணும். இல்லை வெளிநாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டாக்குமெண்ட்டு கூட உங்களோட பாஸ்போர்ட்டை டக்குன்னு கொடுத்துட்றீங்க, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுத்துறீங்க, எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி டவுட் வரும்போது எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புறது எப்போ அனுப்பணுன்னா ஃபஸ்ட்டு அவன் கேட்கும் போதே எனக்கு அனுப்பணும். ஃபஸ்ட்டு இந்த 25,000 இல்லை 5,000 கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் பண்ணணும். அப்போ நான் முடிஞ்சதுன்னா நாங்கள் அப்பயே ஹெல்ப் பண்ணுவோம். 5 லட்சம் கொடுத்துட்டேன் 10 லட்சம் கொடுத்துட்டேன்னு வந்தீங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர்லேயும் லாலையும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் கொடுக்குறதும் தப்பு, நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. ஒன்ஸு பணம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே திருப்பி வராது. அந்த பணம் அப்படியே தண்ணியில் தூக்கி போட்ட மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது நீங்கள் மட்டும் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய பேர் திட்டுனா திட்டிங்க, பார்த்துட்டு அதோடு விட்டுட்டு போகாதீங்க. இதை வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது, பணம் ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு அவனே ஒன்று கூப்பிட்டா அது பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதை இப்படி தான் செக் பண்ணணும். வேறு எந்தெந்த டீட்டெயில்ஸ், வேறு என்னென்ன இருக்குது, ஒரு கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நான் 3 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று ஆன்லைனில் செக் பண்ணுறது, அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பருக்கு எடுத்து அடிக்கிறது, அவங்களுக்கு இமெயில் அனுப்புறது, இதெல்லாம் எந்த வாட்ஸ்அப்லேயே இன்டர்வியூ பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்லேயே உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா எந்த கம்பெனியும் அது பண்ணாது. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. எவனாச்சும் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன், வாட்ஸ்அப்லேயே எல்லாமே பண்ணுறேன்னா அதையும் நீங்கள் நம்பாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறது. எனக்கு இப்போ கூட நேற்று கூட ஒரு பையன் பேசியிருந்தான். அவன் வந்து இது வரைக்கும் 12 லட்சம் கிட்ட போயிடுச்சு. 2 தடவை ஏமாந்துருக்கான். ஒரு டைமில் 2 தடவை ஏமாந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி எங்கேயும் ஏமாறாமல் கரெக்டாக வந்து அவ்வளோ டெஸ்பரேஷன் இல்லை. உங்களுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல நேர்மையாக ஒரு வேலை கிடைக்கிது, அதுக்கு நேர்மையாக போக முடியும்னா போங்க. இல்லைனா ஊர்லேயே நிறையா பொழப்பு இருக்குது, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். சாரி நான் இப்படி ஆரம்பித்ததுக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, என்ன விஷயம் தெரிய மாட்டேது, இது போய் மக்களுக்கு சேர மாட்டேது. ஸோ இந்த ஃப்ராடை நிறுத்தணுன்னா நம்ம மக்கள் அட்லீஸ்ட் சேஃபாக இருக்கணும்னா இது எத்தனை பேருக்கு முடியுதோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.